இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்தின் தொடர் செய்திகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனித்து கேட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு தடவை இந்த வாரத்தின் செய்திகளை திரும்ப மனதுக்கு கொண்டு வந்து பாருங்கள். வாலிபத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதம் தருகிற ஆலோசனைகளை நாம் பார்த்தோம். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும் என்று பார்த்தோம். வாலிப பிராயத்திலே நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் கடைசியிலே நாம் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதை நான் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நம் மாதிரிகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தோம். பாடுகளை சுமப்பது நல்லது, கர்த்தர் அதற்காக பெரிய பிரதிபலனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம். அதே போல வாலிப பருவத்திலே ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியங்களை எல்லாம் செய்கிறேன் என்று சொன்னாலும் அதுக்கு அதிகப்படியாக ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்த்தோம். பணத்திற்காக நாம் அவரை பின்பற்றாமல் அவருக்காகவே அவரை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவரோடு ஒரு உறவை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிப பிராயத்திலே கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிற காரியம் நிறைய உண்டு. சில காரியங்கள் கட்டாயம் நமக்கு வேண்டும் என்று ரொம்ப அதிகமாக விரும்புவோம். அது கிடைக்காமல் போகும் பொழுது அதிக சோர்வுக்குள்ளாகி கஷ்டப்படுவோம். அந்த காரியத்தை மறந்து விடக்கூட ரொம்ப நாட்கள் ஆகும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, வாலிபத்திலே நாம் வாஞ்சிக்க வேண்டிய ஆசைப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை நாம் அதிலே பார்க்கிறோம். தாகமுள்ளவர்கள் என்னிடத்தில் வர கடவர்கள், நான் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்லி இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வாலிப பருவத்திலே அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் உள்ளத்திலிருந்து ஓட வேண்டும். ஆண்டவருடைய தரிசனங்களை காண்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வாலிபத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டிய ஒரு காரியம் அவருடைய பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது சொன்னது, நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு நான் அனுப்புவேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி ஆவியானவரை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். அதோடு கூட எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை பிதா தருவார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். அவர் ஒருவரால் தான் அது முடியும். உள்ளபடியே நம்மை அறிந்து, நம்முடைய சுபாவங்களை அறிந்து, கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒப்பான சுபாவம் உடையவர்களாக நம்மை மாற்றுவதற்கு நம்மோடு கூட இருக்கிற அவரால் தான்
முடியும். நம்மை எப்படி உணர்த்தினால் பாவத்தை பற்றி நாம் உணர்த்தப்படுவோம் என்பதும் அவருக்கு தான் தெரியும். அவர் சகல ஆழங்களையும் அறிகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் காண்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும், எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தனிமையை அதிகமாக உணர்கிறேன். எப்படி செய்ய, எதை செய்ய என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய மனம் போனபடி நான் செய்கிற காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கவில்லை. ஆகவே நீர் என்னை நிரப்பும் என்று கேட்டு பாடுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே கண்டிஷன், ஒரே நிபந்தனை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்கிற தாகம் உங்களுக்கு வந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார். அவரிடத்திலே கேளுங்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தருவார். அவர் தேற்றரவாளன், உள்ளபடியே உங்களை நேசிக்கிறவர், உங்களை மறுரூபம் அடைய செய்கிறவர். தனிமை நேரங்களிலே உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுது உங்களை எப்படி தேற்ற, எப்படி ஆற்ற என்று அவர் ஒருவரே அறிவார். உங்களோடு கூட இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். மனித அன்பெல்லாம் மாறி போகலாம். நான் உன்னை விடமாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒரு நிமிடத்திலே வார்த்தையை மாற்றிவிட்டு ஓடி போகலாம். ஒரு நிலையற்ற உலகத்திலே தான் நாம் வாழ்கிறோம். மாயையான மனிதர்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிலையான ஒன்று இந்த உலகத்திலே நமக்கு உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து தான். அவர் தருகிற ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் என்று கேளுங்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அவர் அபிஷேகிக்கிறவர். உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை அவர் அறிகிறவர். தனிமையாக நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பலாம். இல்லை, அந்த பெந்தைகொஸ்தே நாளின் அனுபவம் போல அநேகர் கூடி ஜபிக்கும் பொழுது பிரிந்திருக்கிற நாவுகளாய் அவர் வந்து நிரப்பலாம். எப்படியோ அந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்கள், ஆண்டவரே நீ நிரப்போம், என்னை பரிசுத்தமாக்கும், எனக்கு நீர் வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களா? நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். அந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜபிக்கலாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு தான், எனக்கு நீர் வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, பாழான லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீர் தான் எங்களுக்கு வேணும். இட்ஸ் யூ ஐ லவ் லார்ட், இட்ஸ் யுவர் லவ் ஐ லவ் ஃபார், ஃபில் மீ. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்போன்னு கேளுங்க. ஏசப்பா நிரப்போம். உண்மையான இருதயத்தோடு கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளை நீர் இப்பொழுது நிரப்போம். ஆண்டவரே உன்னதத்தின் பலனால் நீர் நிரப்போம். உடைய தொடுதலை, உடைய அபிஷேகத்தை அவர்கள் உணரத்தக்கதாக வல்லமையாக அவர்களை நிரப்போம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. என் நாமத்தினால ஒருமனைப்பட்டு கேட்கிற ஜெபம் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னீரே. உண்மையான வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவரை நீர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதியும். வாலிபத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அந்த வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையை பிரயோஜனமாக்க அந்த பிள்ளைகளுக்கு சரியான தீர்மானம் எடுக்க உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த நேரத்துல மகிமை டிவிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அதை ஆசீர்வதியம்பா, அது வளர்ந்து பெருக செய்யும். உம்முடைய சித்தம் அந்த
டெலிவிஷன் மூலமாக செய்யப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அதன் எல்லா தேவைகளையும் சந்தியும். அதை நடத்துகிறவர்களுக்கு விசேஷ சுகமும் பலனும் நல்ல வழி நடத்துதலை நீர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பிரயோஜனமான ஊழியக்காரி, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். இதனால வருகிற சகல துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே உரியது. அதை உமக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.